சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே நீர்வறுப்பு நோய் அல்லது ரேபீஸ் நோய் சம்பந்தமாக சுகாதார அமைச்சினால் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளும் அது சம்பந்தமாக மக்களுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. 2030ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆண்டளவிலே இந்த நீர்வறுப்பு நோயை இலங்கையிலிருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுகாதார அமைச்சு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நீர்வறுப்பு நோய் என்பது ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் எந்த ஒரு மிருகத்திலும் காணப்படுகின்ற ஒரு வைரஸ். அந்த மிருகம், அந்த விலங்கு மனிதனை கடிப்பதனால் அல்லது அந்த விலங்குடன் மனிதன் தொடர்பு படுவதனால் இந்த வைரஸ் மனிதனுக்கு ஏற்படுகின்றது. இந்த வைரஸ் ஏற்படுவதன் மூலமாக, இந்த வைரஸினால் ஏற்படுகின்ற இந்த நீர்வறுப்பு நோய் அல்லது விசர்நாய் கடிநோய் என்று கூறுவார்கள். இந்த ரேபீஸ் நோய் ஏற்பட்டால் 100% அதற்கான மரணம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே இதிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த விலங்கு கடிப்பதிலிருந்து அல்லது விலங்கிலிருந்து இந்த நோய்க்காரணி மனிதனுக்கு வருவதிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்வது தான் இது முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலே இன்னும் இந்த நீர்வறுப்பு நோயினால் மரணங்கள் ஏற்படுகின்றன. 2025ஆம் ஆண்டிலே 14 மரணங்கள் ஏற்பட்டன. அதிலே சிறுவர்களும் இள வயதினரும் அதிகமாக மரணித்துள்ளார்கள். அதுபோன்று இன்னும் மிருகங்களினால் ஏற்படுகின்ற, விலங்குகளினால் ஏற்படுகின்ற இந்த மிருகம் கடிப்பதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை இன்னும் இலங்கையிலே அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையில் ஏற்படுகின்ற இந்த விசர்நாய் கடியிலிருந்து எங்களை அல்லது நீர்வறுப்பு நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பல நடவடிக்கைகள் வைத்தியசாலைகளிலே வழங்கப்படுகின்றன. முதலாவதாக, இந்த மிருகம் அல்லது விலங்கு உங்களை கடித்ததற்கு பிற்பாடு நீங்கள் முதலுதவியாக சில விடயங்களை செய்ய வேண்டும். 15 நிமிடங்கள் சவர்க்காரமிட்டு நீரினால் அந்த இடத்தை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு உடனடியாக நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இன்று நாங்கள் அதிகமான நோயாளர்களை காண்கின்றோம். இவ்வாறான மிருகங்கள் கடித்ததன் பின்னர் தங்கள் வீடுகளிலே இருந்து கொள்கின்றார்கள் அல்லது வைத்தியசாலைக்கு செல்லாமல் மீண்டும் நாட்களுக்கு பின்னர் வந்து அதற்குரிய வைத்திய முறைகளை எங்களிடம் கேட்கின்றார்கள். எனவே எந்த ஒரு விலங்கு கடித்தாலும், அது நீர்வறுப்பு நோய் என்பது நாய் மட்டுமல்ல, நாய், பூனை போன்ற ஏனைய மிருகங்களிலிருந்தும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே எந்த ஒரு மிருகம் உங்களை கடித்தாலும் உடனடியாக நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று அதற்குரிய வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமாகும். அதுபோன்று இந்த விலங்கு கடியின் பின்னர் வைத்தியசாலைகளிலே உங்களுக்கு ஒரு வேக்சின் அல்லது ப்ரொஃபிலாக்சிஸ் என்கின்ற ஊசி போடப்படுகின்றது. கட்டாயம் அந்த ஊசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி உங்களை மீண்டும் கிளினிக்குகளுக்கு வர சொல்வார்கள். நிறைய நோயாளர்கள் முதலாவது தரம் வந்து அதற்குரிய மருந்தை எடுத்ததன் பின்னர் மீண்டும் அந்த ஊசியை பெறுவதற்கு வருவதிலிருந்து தவிர்ந்து இருக்கின்றார்கள். இவ்வாறு இருப்பதன் மூலமாக நீங்கள் அந்த நோய்க்குரிய முழுமையான பாதுகாப்பை நீங்கள் இழக்கின்றீர்கள். எனவே அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி வைத்திய ஆலோசனை வைத்தியர்கள் கூறியது போன்று அந்த 4 தரம் நீங்கள் வைத்தியசாலைக்கு வர வேண்டும். அந்த காலங்களிலே வந்து உங்களுடைய அந்த ஊசியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான ஒரு விடயம், இன்று நாங்கள் பார்க்கின்றோம், வீடுகளிலே அதிகமான செல்ல பிராணிகள் காணப்படுகின்றன. அது நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகள் வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இன்று அதிகமாக காணப்படுகின்றன. அந்த செல்ல பிராணிகளுக்கான வேக்சின்களை உரிய நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற மிருக வைத்தியர்களிடம் சென்று, அரசாங்கத்திலே இருக்கின்ற அந்த வைத்திய நிலையங்களில் சென்று இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது தனியார் வைத்தியர்களிடம் சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முக்கியமாக இந்த மிருகங்களுக்கான வேக்சின்களை
நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது. மூன்றாவது, மிருகம் உங்களை கடிப்பதிலிருந்து, விலங்கு கடிப்பதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் அதிகமாக சிறுவர்கள் விலங்குகளுடன் விளையாடும் பொழுது அதனை முறையற்ற முறையில் கையாள்வதனால் அதிகமாக சிறுவர்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்கு கடிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்கின்றோம். எனவே ஒரு மிருகங்களோடு விலங்குகளிலிருந்து கடிப்பதனை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது வீடுகளிலே செல்ல பிராணிகள் வளர்ப்பவராக இருந்தால் அதனை ஒழுங்கான முறையிலே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இன்று நாங்கள் அதற்குரிய வேக்சினை வழங்க வேண்டும், அதுக்கு நோய் ஏற்படும் பொழுது அதனை பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய உணவை ஒழுங்கான முறையிலே வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த செல்ல பிராணிகளுக்குடைய தேவைகளை உரிய முறையில் வழங்குவதன் மூலமாக இந்த நீர்வரப்பு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே இது தொடர்பான உங்களுக்கு நீங்கள் முறையான ஒரு முறையிலே நடந்து கொள்வதோடு இது சம்பந்தமான விடயங்களை மற்ற நபர்களுக்கும் எடுத்து கூறி இந்த நீர்வரப்பு நோயை இலங்கையிலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.